கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறில் ஏற்பட்ட கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களை நிவாரண முகாமிலிருந்து வெளியேற்றப்படுவதால் அம்பேத்கர் சிலை முன்பு தர்ணா. இடுக்கி மாவட்டம் மூணார் காலனி பகுதியில் கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட கனமழையினால் நிலச்சரிவு ஏற்பட்டு பெண் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. மூணாறு பகுதியின் பிரதான குடியிருப்பு பகுதியில் ஒன்றான மூணாறு லட்சம் காலனி பகுதியில் கடந்த மாதம் பெய்த கனமழையில் மண் சரிந்து ஒரு மரணம் ஏற்பட்டது. மண் சரிவு காரணமாக பெரும் சேதங்கள் நேரிட்டது. அதில் ஏற்பட்ட பெரும் சேதம் காரணமாக அங்கு வசித்து வந்த 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அனைவரும் முகாம்களுக்கு அனுப்பப்பட்டனர். தற்போது அவர்களை கேம்பிலிருந்து செல்ல உத்தரவு பிறப்பித்துள்ளனர். ஆகையால் அவர்கள் எங்கு செல்வது என்று தெரியாமல் மூணாறு நகரில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைகளுக்கு முன்பு நடு ரோட்டில் அமர்ந்து இருப்பிடம் கேட்டு பெண்கள் மற்றும் ஆண்கள், குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள் என ஏராளமானவர்கள் களத்தில் நின்று போராடி வருகின்றனர். கடந்த 2 மாதங்களாக முகாம்களில் தங்கி வந்த நிலையில் மூணார் நிர்வாகத்தின் சார்பில் அம்மக்களை முகாமை விட்டு வெளியேற வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதா. எங்களை முகாமை விட்டு வெளியேற்றினால் நாங்கள் எங்கே செல்வது என்று மாவட்ட நிர்வாகம் நாங்கள் குடியிருக்க வீடமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தி இதனால் மக்கள் செய்வதறியாது மூணார் டவுன் அம்பேத்கர் சிலை முன்பு இரவில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நடக்குது கூடி பாதற்கையா மேலெல்லாம் எல்லா தண்ணியும் கூடி வீட்டுக்குள்ள கூடிதான் வந்து வழியே இல்லை. எனக்குலாம் நடக்கிறதுக்கே பாதையே இல்லை. அவ்வளோ ஒரு சீரியஸான கேஸ்ல இருக்கு என் வீடெல்லாம். இந்த கொஞ்சம்ல எங்க அம்மாவில் அது உள்ள அன்னைக்கு மாட்ட வேண்டியது மேலே விட்டு அந்த தம்பி பிரகாஷ் தம்பி தான் எங்க அம்மாவெல்லாம் அன்னைக்கு காப்பாற்றி வச்சது. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஸ்டெப்பே கிடையாது. நாங்கள் எந்த வழியில போறது, எந்த வழியிலிருந்து உள்ளுக்கு இருந்து வெளியே வர்றது. எடுங்க எங்களையெல்லாம் சேர்த்து நல்லா